மிஸ்டரி சீரீஸை பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து 2 சீரீஸை நம்ம வெற்றிகரமாக முடிச்சோம். இன்னைக்கு கூட 3வது சீரீஸ். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமானதும், ஊழியம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சாக்க சொல்கிறாங்க, ஊழியம் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. அவங்களுக்கும் நிச்சயமாக இந்த மிஸ்டரி ஸ்டோரிஸ் உற்சாகத்தை கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிஷினரி சீரியஸில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க, எடுத்த உடனே ஊழியத்துக்கு சாப்பிட சொல்கிறோம், காரணம் சொல்கிறோன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ஹைப் ஏற்றுறீங்க இந்த சீரியஸ் பற்றி பேசும்போது. அப்படின்னா பெரிய விஷயத்தை இவங்க பண்ணி இன்றைக்கி நம்ம இருக்கிற இடமும் சொல்ல போகிற நபரும் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க. அந்த மிஷினரி நேம் தான் சாரால் டக். அவங்க 1895 நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் சாரால் டக்கர்ன்ற ஒரு உமன்ஸ் காலேஜை கட்டினாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியாது. நீங்கள் சொல்லிட்டு இந்த சாரால் டக்கர் இந்த அம்மா யார் பார்த்தீங்கன்னா, பிறவிலேயே ஒரு ஊனமானவங்க, சாதாரண ஒரு விசுவாசி. இவங்களுடைய அண்ணன் பேர் வந்து ஜான் டக்கர். அவர் வந்து லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு மிஷினரி ஊழியம் செய்ய வந்தார். ஜான் டக்கர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவுக்கு வந்து அனைத்து மதத்தினருக்கும் இயேசுடைய சுவிசேஷத்தை திருநெல்வேலி பகுதியில் சொல்ல திருப்பியும் தன் ஊருக்கு போகிறார். ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற தன்னுடைய சொந்த பந்தங்கள் ஃபேமிலிக்கெலாம் சொல்கிறார், இந்தியாங்களுக்கு கல்வி உரிமையும் இல்லை, பெண்களுக்கு எந்த ஒரு உரிமைன்னு சொல்லும் போது இந்த சாரால் டக்கர் இதை கேட்டுட்டு, அவங்க ஹேண்டிகாப்ட் பிறவிலேயே ஊனமானவங்க, வந்து மிஷினரி ஊழியமும் செய்ய முடியாது, ஃபினான்ஷியலும் வீக்கானவங்க, ஃபிசிக்கலும் வீக்கானவங்க, சாரால் டக்கருக்கு ஒரே வாரம் இந்த பெண்கள் இப்படி இருக்காங்களே சொல்லி. அப்புறம் இவங்களுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இவங்களுடைய பர்த்டே, கிறிஸ்மஸோ நியூ இயரோ எதனா இருந்தால் இவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்போ கிஃப்ட் கொடுக்கணும் இவங்க சொன்னாங்களாம், நீங்கள் யாரும் எனக்கு கிஃப்ட் கொடுக்காதீங்க, இந்த மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு படிப்பு வசதியும் இல்லை, அவங்களுக்கு நம்ம எதனா பண்ணுன்னு சொல்லி எல்லாத்தையும் பணமாக வாங்குறாங்க, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஊனமுற்றவங்க தான், அவங்க இந்தியாவுக்கு வந்ததில்லை, இந்திய பெண்களை பற்றி பார்த்ததில்லை, யாரும் எங்கே தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஒரு நோக்கம், பெண்களுக்கு கல்வி தேவை, பெண்களும் சமுதாயத்தில் எல்லாருக்கும் சரிசமம். அவங்களுக்கு இந்த நோக்கம் வர்றதுக்கு காரணம் ஏன்? அவங்க ஆண்டவரை விசுவாசம். இந்த ஃபண்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க அண்ணன் கிட்ட கையில் கொடுக்குறாங்க. அவங்க அண்ணன் இங்கே வந்து காலேஜ் கட்டாங்க, பெண்களுக்கான முதல் காலேஜ். அதுதான் நம்ம இருக்கிற சாரால் டக்கர் காலேஜ்.